10 மாத கால இந்த செயல் திட்டம், அதன் கீழ் பல்வேறு பணிகளை நம்முடைய ஜமாத் ஆற்றி வருகிறது. அதில் இந்த மாதத்தினுடைய தலைப்பு என்று எடுத்துக்கொண்டால் இறைச்செய்தியை பிடித்து கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பாகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் வஹீக்கு தக்க தங்களுடைய வாழ்க்கையை வளைத்து கொண்டார்கள். வாழ்க்கைக்கு தக்க வஹியை அவர்கள் வளைக்கவில்லை. இது அவருடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மகனை கொண்டு போய் மக்காவில், அன்றைய தினம் அது வெறும் மணல் பரப்பு, பாலைவனம், கொண்டு போய் விடு என்று அல்லாஹ் சொல்கிறான். விட்டு விடுகின்றார்கள். அறுத்து பலியிடு என்று சொல்கின்றார்கள். அதற்கு தயாராகின்றார்கள். அல்லாஹ் அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை கொடுத்து அந்த அஹதிக்க சிராத்தன் சவியா, உங்களுக்கு நேரிய பாதையை நான் காண்பிக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். தகப்பனார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தந்தையிடத்தில் என்ன செய்தியை சொன்னாங்களோ அதைத்தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதற்கும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடித்தார்கள். இந்த வகை செய்தியை விட்டு இன்றைக்கு இந்த சமுதாயம் தடம்புரண்டு போய் இருக்கின்றது. அதில் சஹாபாக்கள் என்ற ஒரு அஸ்திரத்தை வைத்து கொண்டு அவர்களையும் பின்பற்ற வேண்டும் என்று சலஃபுகள் என்ற ஒரு கூட்டம் சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். அதில் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் சஹாபாக்களையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டு அதனுடைய அடிப்படையில் அவர்கள் செயல்படவும் செய்கின்றார்கள். சஹாபாக்கள் வஹியினுடைய தொடர்பில் உள்ளவர்களா? கிடையவே கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன், என்னுடைய அருட்கொடையை நான் நிறைவு செய்து விட்டேன் என்று குறிப்பிட்டு விட்டான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் யாருக்கும் எந்த ஒரு இறை செய்தியும் கிடையாது. அப்படி ஒரு மூன்றாவது ஒரு நிலையை, குர்ஆன் ஹதீஸ் தான், இந்த 2 நிலை தான். இந்த 2 நிலைகளை தாண்டி, இந்த 2 ஆதாரங்களை தாண்டி மூன்றாவது ஒரு நிலையை கொண்டு வந்து விட்டால் அது சருகலான ஒரு பாதையாக ஆகிவிடும். சஹாபாக்கள் என்று வருவார்கள், அதற்கடுத்து இமாம்கள், வலியுல்லாக்கள் என்று வருவார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், காஜா முயினுத்தீனுடைய மௌலுது 6 நாட்கள் நடக்கும். நல்ல வேலை 6 நாட்களோடு முடித்தான். 2 நாள் முடிஞ்சிருச்சு. எங்கள் தெருவில் நீங்கள் வந்தீர்கள் என்றால் அல்லாஹு அக்பர் தாங்க முடியவில்லை. சாயந்தர நேரம் அவ்வளவு பொய்களாக அவிழ்த்து விடுறான். எப்பா, நம்ம தெருவில் தான், சென்னையில் தான் நான் உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கேன்னா கம்ப்யூட்டர் எல்லாம் அங்கே தான் செட்டப் பண்ணியிருக்கு. காதில் விழக்கூடாதுன்னு நினச்சாலும் சரி தான் வேகமாக வந்து பாயுது. எப்பா, இன்னா கப்சாக்களை அவிழ்த்து விட்றானுவ, கொஞ்சமாவது மண்டையில் சரக்கு இருக்கானே தெரிய மாட்டேங்க. அதில் ஒரு சம்பவம் சொல்கிறான். முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி பிறந்த உடனே அக்கீகா கொடுத்தாங்களாம். அக்கீகா கொடுத்த உடனே அதை அறுத்து அந்த உள்ள எலும்பை தூக்கி போட்டாங்களாம். ஒரு காகம் எடுத்துகிட்டு போச்சான். காகம் எடுத்துகிட்டு போய் ஒரு கபூரில் போட்டுருச்சான். கபூரில் போட்ட பிறகு அல்லாஹ் தஆலா அறிவிச்சிட்டானாம், இந்த கபூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், இங்கே யார் யார் இந்த கபிரிஸ்தானில் அடங்கப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது. யாரா சொன்னா இது? அங்கே நடக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க, ஜின்னு மனித இனத்தை தவிர மற்றவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. மனித இனத்திற்கு தெரியாதுன்னு சொன்ன பிறகு உங்களுக்கு யார் சொன்னா? இதுதான் அடித்து விடுவானுவ. வஹி என்ற அந்த செய்தியை தாண்டி வேறு எதுவும் இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு இந்த செய்தி வந்தது, இவருக்கு அந்த செய்தி வந்தது. ஆனால் சொல்கிறது பூரா தஃப்சீர் மனாரில் எழுதி வச்சுருக்காங்க, தஃப்சீர் சாபியில் எழுதி வச்சுருக்காங்க என்று எக்கச்சக்கமான தஃப்சீர்களை
சொல்லி காட்டுறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. இது வஹீயில் உள்ளதா? யார் இந்த கபூரில் முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி என்ன செய்துட்டார்? அவர் பிறந்த அன்னைக்கு அவங்க வீட்டில் அகீகா கொடுத்ததுனால அவன் எல்லாத்துக்கும் பாவ மன்னிப்பு வழங்கணும் அப்படின்னு சொன்னால் இது என்ன கதையில் உள்ளது? அவன் இப்படி ஒரு கதை. அடுத்து இன்னொரு கதை, 1-2 கதை இல்லைங்க, இது நம்ம காதை பொத்திக்கிட்டு இருந்து வந்து விழுந்தது. கேட்டிருந்தேன்னு தான் இன்னும் நிறைய இருக்கு. ஒரு ஆள் ஒரு வீட்டுக்கு வர்றார். வீட்டில் வந்து உங்கள் கணவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவரை, நம்ம ஊரில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி, அவரை அந்த காட்டுக்கு விரவு பிறக்க போயிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே இவர் காட்டை நோக்கி போகிறார். காட்டை நோக்கி போன உடனே அங்கே அவர் விரவு பொறுக்கிட்டு இருக்கார். விரவு பொறுக்கியாச்சு. பொறுக்கின உடனே ஒரு சிங்கத்தை கூப்பிடுறார். அந்த சிங்கம் வருது. அதுக்கு மேலே இந்த விரவு கட்டை தூக்கி வச்சாச்சு. சிங்கம் சுமந்துக்கிட்டு வருது. சிங்கம் சுமந்துட்டு வருது. அது முதுகுல அந்த விரவு அந்த கட்டுலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லவே முடியாது. அது சுமந்துட்டு வருது. எவரும் கூடவே வர்றாரு, இவரும் பின்னாலேயே வர்றார். வந்தாச்சு, விரவு கட்டை இறக்கி வச்சாச்சு. போ அப்படின்ன உடனே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அது கிளம்பிருச்சு. இவர் வீட்டுக்குள்ளே வந்த விருந்தாளியை பார்த்து நீங்கள் உள்ளே போங்க அப்படின்ன உடனே நீங்கள் முதல்ல போங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஏதாவது அடி விழுந்துடக்கூடாது இல்லை. முதல்ல இவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் இவரே தான் சாப்பாடு தட்டு எல்லாம் எடுத்து வச்சு வந்த விருந்தாளிக்கு பரிமாறுறார். அப்போ இவர் கேட்குறாரு, நீங்கள் ஒரு காட்டில் ஒரு சிங்கத்தையே, காட்டினுடைய அரசன், புரியுதா? அப்போ நீங்கள் புருஷனாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய மனைவியை கட்டுப்படுத்த முடியலையே அப்படின்னு சொன்ன உடனே அவர் பதில் சொன்னாராம், இந்த குடும்பக்காரிட்ட நான் இருக்கிறதுனால தான் அல்லாஹ் தாலா எனக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கான். எதை? சிங்கத்தை அடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கான். இப்படி ஒரு கதை. இதை ஊரில் அவர் கூட்டமும் உட்காந்து கேட்குறானோ, எழுந்திரிச்சு 4 சப்புன்னு 4 இருக்காமல். அப்போ என்ன மாதிரியான கதைன்னு பாருங்கள். இதெல்லாம் எதில் வருகின்றது என்று சொன்னால், வஹீக்கு அடுத்து ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அவன் செய்தியை சொல்லிக்கிட்டே இருப்பானு. முடியவே முடியாது. அந்த 2ஓட நிறுத்தணும். கடந்த காலத்தில் நாமெல்லாம் என் போன்ற ஆட்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் தௌஹீத் சிந்தனை இருந்துச்சு. தௌஹீத் சிந்தனை அந்த மதுகப்புக்கு உட்பட்டு, தரீகாவுக்கு உட்பட்டு, ஆலூர் என்ற ஊர், அந்த ஊரில் பணியாற்றி கொண்டு இருக்கின்றேன். அப்படி பணியாற்றும் பொழுது அங்கே கொடுமை என்னன்னு கேட்டால், பீர்சாதா அவுளியான்னு ஒரு ஆளை வச்சுருக்கானோ. கபூர்லாம் கிடையாது. பள்ளிவாசலில் எனக்கு வலது பக்கத்தில் முனையில் சந்தனம் பூசி இருக்கும். ஒரு பழக்குளம் பழக்குளம் தான். ஆலூரில் என்ன நல்ல, அது குமரி மாவட்டத்தை சொல்ல தேவையில்லை, சர்வ சாதாரணம். அந்த பல கொலையை கொண்டு வந்து ஃபாத்தியாவும் நான் ஓதிக்கிட்டே இருந்தேன். எனக்கு தாங்கவே முடியலை. இது என்னைக்காவது ஓச்சி விட்டாரணும் என்று சொல்லி ஒரு பயானில் கடுமையாக அதை பிடிச்சி, அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடைய ஒரு சம்பவம், அதுவும் சரியான சம்பவம் கிடையாது. நைல் நதி ஓடலையா? நைல் நதி ஓடலை அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆளுநருக்கு ஒரு கடிதத்தை கொடுத்து, இன் குன்த தஜ்ரி மின் இந்தில்லாஹி ஃப இன்னா நஸ்அலு இஜ்ராக், நீ அல்லாஹ்வுடைய அற்புதத்தில் தான் நீ ஓடுகிறாய் என்று சொன்னால் உன்னுடைய ஆற்று நீரை நாங்கள் கேட்கின்றோம். நீ உன் இஷ்டத்துக்கு ஓடுகின்றாய் என்று சொன்னால் உன்னிடத்தில் நான் கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்டை எழுதி வச்ச உடனே தண்ணீர் மலமலன்னு வந்துருச்சான். அவன் இதையெல்லாம் சொல்லி பாருங்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அன்னையோட பெட்டியை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. அவன் கிளம்பிட்டானோ. இவர் எப்படி இந்த மாதிரி பேச போச்சு? இந்த பீர்சாதா, அந்த பழக்கொலை, இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. அந்த அளவுக்கு தான் துணிச்சல் இருந்துச்சு. அதோடு இனிமேல் இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூட்டை கட்டிட்டு வந்தாச்சு. இது ஒரு பக்கம். இப்படியெல்லாம் இருந்தது. என்ன அளவில் இருந்தது என்று சொன்னால், ஹைதுருஸ் ஆலிம்சான் ஒரு ஆள் இருந்தார் காயில் பண்டத்தில். நல்ல ஹாஃபிஸாக, நல்ல திறமையான ஒரு ஆலிமும், ஆனால் தரிக்காவில் உள்ளவர், மதுஹப்பில் உள்ளவர். அவர் இந்த கந்துரி
கந்தூரி எடுக்கிறத கண்டித்து பேசுறது, யானையை கூட்டு வர்றது கண்டித்து பேசுறது, கொடியேற்றத்தை கண்டித்து பேசுறது, அதுக்கு நேர் இவர் ஜாவியாவில் உள்ளவர், அதற்கு நேர் எதிர் கலந்தர் மஸ்தான் அந்த கூட்டம், அது மஹல்லராவில் உள்ளது. நம்ம ஊர்லேயும் நிறைய மஹல்லரிகள் இருக்கிறாங்க. இதில் உள்ளவங்க பூரா எல்லாம் கபர் வணக்கு அந்த பாட்டை தான் பாடுவாங்க. அப்போ இந்த கூட்டம் ஏன்னா மதுகப்பு நூல்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கூடும் என்று ஒரு மதுகப்பு சொல்லிக்கிட்டு இருக்கும். ஒரு அறிஞர் சொல்வார் கூடாது என்று. இந்த கூடாதுன்னு சொல்கிறது அந்த பக்கம்லாம் இந்த பக்கம் நிற்பார்கள், அதாவது கூடாது என்ற அணியில் நிற்பார்கள். கூடும் என்று சொல்லக்கூடிய ஆளுங்கள்லாம் கபர் வணக்கம் கூடும், அவுளியாக்கிட்ட போய் கேட்கலாம், தர்கா கட்டலாம், கபர் கட்டலாம், சந்தனக்கூடி எடுக்கலாம், பத்தி கொளுத்தி வைக்கலாம், அதில் நம்ம குத்து விளக்கு ஏற்றலாம், அதை போய் முத்தமிடலாம், சஜிதா செய்யலாம். இப்படி என்றைக்கு இந்த குர்ஆன் ஹதீஸ் என்ற இந்த 2 நிலையில் நிறுத்தினமோ அல்லாஹ்வுடைய கிருபையினால் மக்களிடத்தில் இந்த கொள்கை போய் சேர்ந்தது. அப்போ இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் இந்த வஹி என்ற ஒரு செய்தியை தாண்டி போனோம் என்று சொன்னால் அவன் ஒவ்வொன்றையும் தூக்கி கொண்டு வந்துடுவான். அவருக்கு அந்த கனவுல இது வந்துச்சு, இவருக்கு இந்த கனவுல அது வந்துச்சு, எல்லாமே செய்தியாக ஆகி போய்விடும். கிடையவே கிடையாது. அதனால் யா குத்பாவில் படிக்கிறான், ஒக்கது அத்தாக்க ஹிதாபுல்லாஹி முஸ்தமியா யா கௌதுல் ஆலம் குன் பில் குர்பி முஜ்தமியா அந்தல் ஹலீஃபத்துலி ஃபில்கௌனி முல்தமியா சொல்கிறான் பாருங்க. அல்லாவிடத்திலிருந்து உங்களுக்கு செய்தி வந்தது. என்ன செய்தி வந்தது? ஒக்கது அத்தாக்க ஹிதாபுல்லாஹி முஸ்தமியா யா கௌதுல் ஆலம் குன் பில் குர்பி முஜ்தமியா, கௌசுல் ஆலமே நீ என் பக்கத்தில் வந்துரு, அந்தல் ஹலீஃபத்துலி ஃபில்கௌனி முல்தமியா, நீ தான் எனக்கு ஹலீஃபா. இப்படி மௌலிது கிதாபில் எழுதி வச்சிருக்கான். அப்போ என்னன்னா இவருக்கு வஹி செய்து வருகிறது என்று சொல்கின்றான். அதுதான் கொடுமை. அப்போ இதையெல்லாம் நாமோ இந்த எல்லைக்குள் நிறுத்தவில்லை என்று சொன்னால் நாமெல்லாம் நிறுத்தல்ல, அல்லாஹ் அப்படி குர்ஆன்ல சொல்றான். இம்மா ஏத்தியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்களை இறக்கி விட்டாச்சு, ஓடுங்க என்று சொல்லி பாப்பாவும் உம்மாவும் வந்து இறங்கியாச்சு. அவன் சொல்றான், இம்மா ஏத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், நேர்வழி என்னிடத்திலிருந்து வரும். ஃபமன் தபிய ஹுதாய, என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றுகின்றார்களோ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கிறான். அதை நமக்கு குர்ஆனில் சொல்கிறான். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வஹி செய்தி தான். இந்த வஹி செய்தி இல்லாமல் நாமோ நம்முடைய இஷ்டத்திற்கு வாழ்க்கையில் நடந்தோம் என்று சொன்னால், அவர் சொன்னார், இவர் சொன்னார், அந்த இமாம் சொன்னார், எந்த சஹாபாக்கள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சம்பந்தப்படுத்தாமல் ஏற்றுக்கொள்ள முடியாது. சம்பந்தப்படுத்தி சொன்னால் அது ஹதீஸ். இதுதான் நாம் புரிய வேண்டும். இந்த அடிப்படையை சொல்வதற்கு தான் இந்த மாதத்தில் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. அதை மக்களிடத்தில் நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். எப்படி இருந்திருக்கிறாங்க நபித்தோழர்கள், எல்லாமே ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். பாருங்க, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையில் உட்காரும்போது சம்மணம் போட்டு உட்காருவாங்க. யார்? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்களே, எல்லா விஷயத்திற்கும் ரசூலுல்லாஹ்வை நிழலாக அப்படியே பின்பற்றுறவங்க சம்மணம் போட்டு உட்கார்றாங்க. இப்போ நம்ம ஜமாத்தில் கொஞ்சம் வயசானவங்க, மூட்டு வலி உள்ளவங்க சம்மணம் போட்டு உட்காருவாங்க. அப்படி உட்கார்ந்து தொழும் பொழுது அவருடைய மகன் அப்துல்லா, இந்த ஹதீஸில் இன்னொன்னையும் புரிஞ்சுக்கிறோம், அப்துல்லா தான் இவருடைய பெயர், அவர் தன்னுடைய மகனுக்கு அப்துல்லானே வைக்கிறார். இப்போ நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, பொம்பளையா அவன் அப்துல்லான்னு புருஷன் பேரை வந்து தெரசியில் அடித்த மாதிரி நம்ம கூப்பிட முடியுமா அப்படிம்பாங்க. அது என்ன தெரசின்னு தெரியல. சரி, அவன் இப்படி விளங்கி வச்சுருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அப்துல்லா அப்துல்லா அப்துன்னு சொல்லிட்டு அவன் பாப்பாவுடைய பேரும் அப்துல்லாவும் இருக்கும், மகன் பேரும் அப்துல்லா இருக்கும், பேரும் அப்துல்லா இருக்கும். அப்படி வச்சுருக்கிறாங்கங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ அப்படி அவர் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது இவர் என்ன செய்கிறாருன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறை எப்படி என்பது தெரியாமல் இவரும் அதை மாதிரி பின்பற்றி தொழுகிறார். அப்படியே சமணம் போட்டு உட்கார்றாங்க. அப்போ நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன். உடனே அது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எப்பா நான் செய்கிற மாதிரி நீ செய்ய, எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், நான் செய்கிற மாதிரி சமணம் போட்டு பிள்ளைகள் தாப்பம் செய்கிற மாதிரி தான் எதையுமே செய்வாங்க. பிள்ளைகள்
தகப்பன் என்ன செய்கிறாங்களோ அதை மாதிரி தான் பின்பற்றுவாங்க. நான் செய்கிற மாதிரி செய்யாத. இன்னமா சுன்னத்து சலாத்தி, தொழுகையினுடைய சுன்னத்து என்ன தெரியுமா? அன் தன்சிப ரிஜிலக்கல் யும்னா, வலது காலை நட்டி வச்சு இடது காலை படுக்க வைக்கணும். நம்ம அந்த 4 ரக்காத்தில் 2 ரக்காத்துக்கு போல் உட்காருவோம் இல்லை, அந்த மாதிரி இப்படித்தான் நீ உட்கார வேண்டும் அப்படிங்கும்போது அவன் பிள்ளை கேட்குறாப்புல, நீங்கள் அப்படி செய்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இன்ன ரிஜிலையல் தமிழானி, எனக்கு 2 காலம் பலம் கிடையாது, அதனால் நான் சமணம் போட்டு உட்கார்றேன். இது புகாரியில் இடம்பெற்று. பாருங்க என்ன சொல்கிறாங்க, ரசூலுல்லாவுடைய அந்த ஹதீஸை தான் நீ பின்பற்ற வேண்டும், வஹியை தான் பின்பற்ற வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அடுத்து அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதை போல் அபு முசல் அஷாரி இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கும்போது ஷக்கீக் அப்படிங்கிறவங்க இந்த செய்தியை சொல்கிறாங்க. ஒரு ஆளுக்கு கடுமையான குளிப்பு ஆகிப்போச்சு. என்ன செய்கிறாரு, தண்ணீரை தேடி பார்க்குறார். தண்ணீர் கிடைக்கல, 1 மாத காலமாக கிடைக்கல. அப்போ அவர் என்ன செய்யலாம், தயமம் செய்துட்டு தொழலாம் என்று சொல்லும்போது, அப்போ இதற்கு அவர் யார், அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, விட்டுட்டா ஆளுக்கு சின்ன குளிராக இருந்தாலும் என்ன செய்துருவாங்க, தைமம் செய்துக்குருவாங்க என்று அப்படி சொல்லும் பொழுது, அவன் இந்த ஆயத்தை பற்றிலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று, இப்போ தயம்முமு சாயிதன் இப்போ இல்லம் தஜிதுமான் இப்போ தயம்முமு சாயிதன், தண்ணீர் கிடைக்கலையாக்கும் மண்ணை தொட்டுக்கங்க என்று அல்லாஹ் சொல்கிறானா, அதெல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க என்று சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு செய்தியும் குறிப்பிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அம்மார் போய் சொல்கிறாங்க, தைமம் செய்யலாம் என்று ஒரு செய்தி அவங்க சொல்கிறாங்க. நாம் 2 பேரும் ஒரு பயணத்தில் இருந்தோம், எனக்கு குளிப்பு கடமையாகி போச்சு, அப்போ மண்ணை தொட்டு தயமம் செய்யுங்க என்று வர்றதுனால நான் மண்ணில் அப்படியே ரவுண்ட் அடித்து புரண்டேன். இந்த செய்தியை ரசூலுல்லாட்ட வந்து நாங்கள் இன்னொன்றும் புரிஞ்சுக்கிறோன்னு, இதில் ரசூலுல்லாவுடைய விளக்கம் இல்லைன்னா என்ன செய்யணும்னா, தைமத்துக்கு ஒவ்வொருத்தனும் எப்படி வழங்கிக்கிறோன்னா, குளிப்பு கடமையாயிருச்சுன்னு வைங்க, ரோட்டில் கிடந்து புரணும், நம்ம தெருவில் கிடந்து உரணும், வீட்டில் உள்ளவன் பார்த்துருவான், இன்னைக்கு நைட்டு முடிஞ்சு போச்சு, கதை கந்தலாகி போகும், நாத்தமாகி போயிடும். இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்துடும். ரசூலுல்லாவுடைய விளக்கம் இல்லாமலும் குர்ஆனை விளங்க முடியாது, அதையும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரி நாம் புரண்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை, திருப்திப்படலை. அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு செய்தி வருகின்றது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இது உறுதி. அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால் மண் தரையில் தட்டுங்க, அப்படி தட்டி இப்படி உங்களுடைய அந்த 2 கைகளையும் புறங்கையிலையும் இப்படி துடைத்து விட்டு முகத்தையும் துடைத்து விட்டால் தயமம் முடிஞ்சு போச்சு. குளிப்புக்கும் அதுதான், சாதாரணமாக ஒது செய்வதற்கு அதற்கும் அதுதான். ஒது செய்கிறதுக்கு தண்ணீர் இல்லையா, தயமம். குளிப்புக்கு தண்ணீர் இல்லையா, தயமம் தான். மனசு தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், கடமையான ஒரு குளிப்பாகி போச்சே, இப்படி மண்ணை மட்டும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. குர்ஆன் நமக்கு சொல்லுது, ஹதீஸ் நமக்கு சொல்கின்றது, அத்தீனு யுஸ்ரும், இந்த மார்க்கம் எளிமையானது. இதனால் நீ 1 மாதம் ஒவ்வொருத்தனும் என்ன விளங்கிக்கிறோம், நமக்கு தண்ணீர் கிடைக்கல, 1 மாதம் வரைக்கும் தொழுகைக்கு டாட்டா அப்படின்னு உட்காந்துருவோம். புரியுதா? அந்த நிலையெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், முடிஞ்ச வரைக்கும் நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். என்னென்ன சாதனங்கள் இருக்கின்றதோ, சாத்தியங்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அந்த கடமையை நீ நிறைவேற்றிவிடு என்று மார்க்கம் சொல்கின்றது. அப்போ இந்த அடிப்படையில் நாம் விளங்கி கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா, இங்கே அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயம்மத்து அவங்க ஆதரிக்கலை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆதரிக்கலை. ஆனால் ஹதீஸ் என்ன, நீங்கள் தயமம் செய்யுங்க, இதுதான் வஹி. தனிப்பட்ட நபர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொன்ன உடனே என்ன சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா, அவருடைய நாவில் வஹி ஓடியது, அல்லாஹ்வுக்கு தோதுவாக, வஹிக்கு தோதுவாக அவர்கள் பேசினார்கள். அதெல்லாம் இருக்குதா, யார் மறுத்தா? இங்கே என்ன ரசூலுல்லாஹ் சொல்லியாச்சா, வாயை பற்றிக்கிட்டு பேசாமல் போய்கிட்டே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிட்டாங்க. இங்கே என்ன உமர், இங்கே என்ன அப்துல்லா இப்னு உமர், அதெல்லாம் கிடையாது என்ற நிலைக்கு நாம் வந்து ஆக வேண்டும். அப்படி தான் நாம் இருக்கிறோம்.
அதில் நாம் ஒரு உறுதிப்பாடு கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை நான் சொல்கின்றேன். இதில் ஒரு விசேஷமான செய்தி என்னென்னா, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு செய்தி என்னென்னா, அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயம்மத்தில் இப்படி ஆதரிக்கலையா, அதே அப்துல்லா இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு விஷயத்தில் இன்னொரு சஹாபிக்கு நேர் முரணா சொல்கிறாங்க, ஹதீஸுக்கு ஒத்து. அது எப்படி நாம் பார்க்குறோம். இங்கேருந்து நாம் ஹஜ்ஜுக்கு போகிறோம் இல்லை, ஹஜ்ஜுக்கு சென்றால் மினாவில் லுஹரை 2 ரக்காத்தா தான் தொழணும், அசரை 2 ரக்காத்தா தான் தொழணும், மஹ்ரிபை 2 ரக்காத்தா தொழணுமா 3 ரக்காத்தா தொழணுமா? 2 ரக்காத்து என்று விளங்கிடக்கூடாது, 3 ரக்காத்து. இஷாவை 2 ரக்காத்தாக தொழ வேண்டும். இங்கிருந்து யார் போனாலும் சரிதான், ரசூலுல்லாஹ் இப்படி தான் செய்து காட்டியிருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி தான் செய்து காட்டியிருக்கின்றார்கள். இதில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா 4 ரக்காத்துக்கள் தொழுகிறாங்க. 2 ரக்காத்தை தொழ வேண்டிய லுஹரை மினாவில். இப்போ நீங்கள் யாரும் ஹஜ்ஜுக்கு போனாலும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் யாருங்க நினைவில் வச்சுக்கிட்டு போகிறா அப்படின்னா, போகிற சமயத்தில் நம்ம ஹஜ்ஜி சொல்லி உங்களை பைக் சொல்லி அனுப்பி விடுவோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அதனால் மினாவுக்கு நாம் மினாவில் தங்கினால் 2 ரக்காத்து தான் தொழ வேண்டும். அசர் 2 ரக்காத்து, மஹ்ரிபு 3 ரக்காத்து, இஷா 2 ரக்காத்து. இப்போ உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க 4 ரக்காத்துக்கள் தொழுதாங்கங்கிற செய்தி யாருக்கு கிடைக்குதுன்னா, அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்கின்றது. இப்படி செய்தி கிடைச்ச உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஃபஸ்தர்ஜா அப்படின்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிறாங்க. இன்னா லில்லாஹி என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு நிகழ்வு நடக்கின்றது. அப்போ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிட்டு ஹதீஸில் இருந்து ஆதாரத்தை போடுறாங்க. சல்லைத்து மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமினா ரகாத்தைன், நான் மினாவில் ரசூலுல்லாவை பின்பற்றி 2 ரக்காத்து தொழுதேன். ஒ சல்லைத்து மா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிமினா ரகாத்தைன், அபூபக்கரை பின்பற்றி அவங்களுடைய ஆட்சி காலத்திலே ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க, 2 ரக்காத்தை மினாவில் நான் தொழுதேன். ஒ சல்லைத்து மா உமர் இப்னுல் கத்தாப் ரக்காத்தைனி, நான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்பற்றி தொழுதேன் மினாவில் 2 ரக்காத்துக்கள் தான். ஃபலை தஹல்லி மின் 4 ரக்காத்தானி முத்தகபல்லத்தானி, 4 ரக்காத்துக்கள் 2 ரக்காத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் போதும் என்று யார் சொல்கிறா? அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இதில் இருந்து நாம் என்ன தெரிகின்றோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்களோ அதைத்தான் செய்யும். ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்களோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அப்போ இன்றைக்கு மதுஹபில் இருந்து போகிறாங்கல்ல, மதுஹபை பற்றியும் அடுத்த மாதம் இருக்குது. இப்போ யாரை வச்சு வாங்கிறதுனா சலஃபுகள் தான். இவனை ரொம்ப மோசமான ஆட்கள், அதாவது ஒரு கூட்டம் இங்கேருந்து என்ன செய்கிறாங்கன்னா போகிறானோ எதுக்குன்னா கல்யாண சாப்பாடு பெருசாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அப்படி போன அந்த சலஃபு கூட்டம், அந்த கூட்டத்தில் உள்ளவனுடைய குடும்பத்தார்கள் 600 களம் சாப்பாடு வைக்கிறான்னா பாருங்கள், இவர்கள் எந்த நிலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இவர்களுடைய தோற்றம், அதாவது பெரிய அளவில் ஜிப்பா ஒன்று போட்டு அந்த கோலத்தை எல்லாம் மாற்றி இவர்கள் ஒரு புது அவதாரம் எடுத்து, இதுதான் ரசூலுல்லாவுடைய, எப்படி சுன்னத்துல் வல் ஜமாஅத்தினர்கள் ரசூலுல்லாவா ஒரு தோற்றத்தில் காட்டுறாங்களோ அதே போல் இவங்க, அதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு அந்த குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த 2 சக்கரத்தை தாண்டி 3வது ஒரு சக்கரத்தை உள்ள நுழைக்கிறானோ அவன் செத்தான், கதை முடிஞ்சு, அவன் ஜோலி முடிஞ்சிச்சு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத மாதிரி தான் நாமும் மினாவில் தொழ வேண்டும், 2 ரக்காத்துக்களாக. இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிட்டாங்க என்று எந்த இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயம்மம் விஷயத்தில் கொஞ்சம் மாறுபட்டு சொன்னாங்களோ அவங்க இங்கே
ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக நிலைநிறுத்துறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியான முரண்பாடுகள்லாம் இருக்கும். நாம் சஹாபாக்களை பின்பற்ற முடியாது என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது இன்னொன்று பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க ஹஜ்ஜிக்கு வர்றாங்க. வந்து ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுறாங்க. முத்தமிட்டு விட்டு அந்த ஹஜ்ருல் அஸ்வதை பார்த்து பேசுகிறாங்க. இன்னி அஅலமு அன்னக ஹஜர், நீ ஒரு கல் தான், சாதாரணங்கிறது கிடையாது, கல் தான். லா தலுர்ரு வலா தன்ஃபவ், நீ ஒரு நன்மையும் கொடுக்க முடியாது, ஒரு தீங்கும் செய்ய முடியாது. உலவுலா அன்னி ராய்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுக மா கப்பல்துக, ரசூலுல்லாஹ் உன்னை முத்தம் கொடுக்கவில்லை என்றால் நான் உன்னை முத்தம் கொடுத்திருக்க மாட்டேன். இதுதான். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. ஆனால் சில விஷயங்களில் தலாக் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் அவர்கள் கொஞ்சம் சுய விருப்பத்தின் அடிப்படையில் செயல்பட்டு இருக்கின்றார்கள். அது நமக்கு வகியினுடைய அடிப்படையில் ஆதாரமாக ஆகாது. அதுதான் இன்றைக்கு மதுஹபுகள், 4 மதுஹபுகளும் அதில் தான் நிற்கிறாங்க. நீ மோடி உள்ளே வந்து நுழையிறதுக்கு, நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதற்கு, இன்னும் சொல்ல போனால் சுப்ரீம் கோர்ட்டில் உள்ளவங்கெல்லாம் ஜட்ஜுகளெல்லாம் குர்ஆன் இவ்வளவு தலாக்கை பற்றி தெளிவாக சொல்லுது, நீங்கள் ஏன்டா மாற்றமாக நடக்கிறீங்கன்னு மதுஹப்வாதிகளை பார்த்து கேட்குறான். இவருடைய மண்டையில் உரைக்கவில்லை. அதுதான் கொடுமை, அதுதான் கொடுமை. பாருங்க, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, லவ்லா அன்னி ராய்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுக மா கப்பல்துக, ரசூலுல்லாஹ் உன்னை முத்தம் கொடுக்க நான் பார்க்கவில்லை என்றால் நானும் உன்னை முத்தம் கொடுத்துருக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, அதனால் கொடுக்குறேன். இது சுன்னத்து, நபி வழி, அதுக்கு நான் மாற்றமாக நடக்க மாட்டேன் என்பதை இருக அவர்கள் சொல்கின்றார்கள். இது ஒரு செய்தியாச்சா. அடுத்து இன்னொரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து நபி தோழர்களை கூப்பிட்டு வர்றாங்க. அப்படி கூப்பிட்டு வந்த உடனே முஷ்ரிக்கீன்கள் நபி தோழர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்னா சொந்த ஊர் மக்கள் தானே ஊருக்கு வர்றாங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, மெட்ராஸ்லேருந்து நம்ம வருவோம், ஒரு 6 மாதம் கழிச்சு இங்கே இருந்தோம், இல்லை அப்பா இந்த மாதிரி உணர்ந்து போயிட்டியடா அப்படிம்மா, என்ன மாதிரி இருந்தடா, இப்படி இழைச்சி ஒடா போயிட்டியடா அப்படிம்பாங்க. இதை மாதிரி மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் வந்த உடனே, ஆனால் உண்மையில் அதை மாதிரி நடக்கவும் செய்துச்சு. என்னன்னா, மதீனாவுக்கு போனவுடனே ஒவ்வொரு ஆளுக்கும் காய்ச்சல், அதெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரியாக இருந்தாங்க. ஆனால் திடகாத்திரமாக தான் இங்கே வந்திருக்கிறாங்க. அப்படி வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, எப்பா தவாஃப் செய்கிற மொத்தம் தவாஃபில் 7, அதில் 3 தவாஃபு ரம்லுனா என்னென்னா கொஞ்சம் வேகமாக ஓடணும், கொஞ்சம் முதல்ல. இப்போவும் அப்படி தான். ஆனால் இப்போ என்னன்னு கேட்டால், கிரைண்டரில் அரிசி மொத்தமாக தூக்கி போட்டு சுற்றுமில்ல, அந்த மாதிரி தான் சுற்றுது, எங்கேயும் ஓட முடியாது. புரியுதா? இந்த பக்கம் போனால் அந்த ஆப்பிரிக்காக்காரன் இப்படி நெட்டையாக ஒருத்தன் போய்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா யமன்காரன் பின்னாலேருந்து தள்ளிக்கிட்டு இருப்பான். ஒன்றும் ஓடலாம் முடியாது. ஆனால் ஓடுற மாதிரி நம்ம பாவனை செய்து கொள்ள முடியும். அப்படி தான் இருக்கின்றது. அப்போ இப்படி என்ன செய்யணும்னா 3 சுத்துக்கள் ஓட வேண்டும், கொஞ்சம் வேகமாக. மீதி 4 நார்மல். கடுகளவு கூட அவர்கள் மாற்றம் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றானோ அதற்கு அவர்கள் அப்படியே கட்டுப்படுவார்கள் அப்படிங்கிறான். அப்படி என்ன மாதிரியான இந்த சம்பவங்கள் எல்லாம் இவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்று நீங்கள் பாருங்கள். அப்போ என்னன்னா, எல்லாமே வஹீனுடைய அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும். இதுதான் நமக்கு காட்டுகின்றது. அடுத்து இன்னொரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றது. நிறைய இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் இங்கே உமர்ந்து எல்லாம் தானே தான் வர்றாங்க. அவங்க கொஞ்சம் ரொம்ப நீங்கள் 2 ரக்காத்தை குறைச்சிக்கிறலாம். மற்ற சமயத்தில் என்ன வழங்குது அப்படியே மாற்றி சொன்னால், மற்ற சமயத்தில் நீங்கள் 4 தொழுதுக்கரலாம் அப்படின்னு தானே வருது. இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துட்டு இன் ஹிஃப்தும் தானே சொல்கிறான், பயந்தா நீங்கள் குறைங்கன்னு தானே வருது. நாம் ஏன் 4
தொழணும், ரெண்டாக தொழணும். இப்போ தான் முஷ்ரிக்குங்கள்லாம் போயாச்சு, நிம்மதியாக தானே இருக்கணும், ஏன் நாம் ரெண்டாக தொழ வேண்டும் என்று வருகின்ற பொழுது இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்ட நபித்தோழர்கள் யஅலா இப்னு அபி உமையா அவங்க தான் அந்த செய்தியை சொல்கிறாங்க. இப்படி கேட்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கின்ற பொழுது அவங்க சொல்கிறாங்க, சதகத்துன் தஸத்தகல்லாஹு பிஹா அலைக்கும், இது அல்லாஹ் போட்ட பிச்சை. சதக்காவுனா என்ன? பிச்சை. அதனால தான் அல்லாஹ் பிச்சை நம்ம ஆட்கள் வைக்கிறாங்க. எல்லாமே நம்ம மார்க்கத்தில் ஒரு விவரமான மக்கள் தான். சதகத்துல்லான்னு பேர் வைக்கிறான், அப்துல்லான்னு அழகாக பேர் இருக்கு, அதை விட்டுட்டு அல்லாஹ் பிச்சை. சரி, இதாவது பாராட்டலாம். மொய்தீன் பிச்சைன்னு வைக்கிறான அவனை பிடிச்சி கொள்ள தான் செய்யும். புரியுதா? இது ஒரு கொடுமை. இப்படி இருக்கட்டும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபக்பலு சதகத்தஹு, அவனுடைய தர்மத்தை அன்பளிப்பை நீங்கள் ஏற்றுக்கங்க. இன்றைக்கு பிரச்சனைலாம் இல்லை, 2 ரக்காத் இன்னைக்கு. அதனால தான் இன்னைக்கு நமக்கு வெளியூர் போனாலே ஒரே ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷங்கிறீங்க? நம்ம ஆட்களுக்கெல்லாம் உள்ள ஒரு சந்தோஷம், எப்பா 4 ரக்காத்துக்கும் போது பெருசாக கால்லாம் வீங்கி தொழுத மாதிரி 2 ரக்காத்து 25 கிலோமீட்டர் எப்போ தாண்டுதுன்னு பார்க்குறான். 2 ரக்காத்து போடுற ஜம்மு அடித்த உடனே இன்னும் கொஞ்சம் திருப்தி ஆகி போகுது. அப்போ இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணம் எல்லாமே ஹதீஸினுடைய அடிப்படையில் உள்ளது, வஹீனுடைய அடிப்படையில் உள்ளது. அப்படித்தான் நாம் வஹீயை பின்பற்ற வேண்டுமே தவிர எந்த நபித்தோழர் உமர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான், பின்பற்றவே முடியாது. அப்படி பின்பற்றினா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்ட்ட நம்ம பதில் சொல்லி ஆகணும், தப்ப முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், நீ என்னுடைய வஹீயை பின்பற்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தானே சொல்கிறாங்க தகப்பனாரை பார்த்து, அதுதான் சிராத்துல் முஸ்தகீம். இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.